வணக்கம் நண்பர்களே, என் வாழ்க்கை பயணம் சீரீஸில் இது நாள் 21. கடைசி 3 நாளாக வீடியோ போடல. அதுக்குள்ளே கர்த்தரிடம் நித்திரை அடைந்து விட்டாயா அப்படின்னு கேள்வியே வந்துடுச்சு. நான் இன்னும் மறையவில்லை, இங்கே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கான நாள் எப்படி போச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். காலையில் 7:30 மணிக்கெலாம் எழுந்துட்டு இருந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம தெருவிலேயே ஒருத்தனை மஜாவாக பெட்டாக்கிட்டேன். அவனுக்கு ஸ்பாட்லேயே ஒரு பேரை யோசிச்சு வச்சிட்டேன். பேர் நிகுரு. பேர் லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆட்டோக்கு. சரி லீவு போட்டுடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே பார்த்தா இன்னொரு ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோவை பிடிச்சி வேலைக்கு போயிட்டேன். இன்றைக்கான லஞ்சு நம்ம நண்பன் தான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தான். அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பல மணி நேரங்களில் வீடியோவே எடுக்கலை. அப்படியே என் ஃப்ரெண்டோட கடையான போனால் அங்கே ஒரு குட்டி கொஞ்சம் சரியான அமக்கலம் பண்ணுறான். நான் தங்கம்மா, அவனை உரசனா தங்கம்லாம் கீழே கொட்டுமா. அவன் பேசுகிற பேச்சே புஷ்பா மாதிரி பேசினிருந்தான். டேய் புஷ்பா மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொன்னான். போடான்னு சொல்லிட்டான். அதுதான் நம்ம மரியாதை நம்ம தான் கெடுத்துக்கிறோம் அப்படின்றது நிஜமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு என் பழைய கிளாஸ்மேட் ஒருத்தன் வந்தான். அவனோட இன்னும் சில பேர்லாம் இருந்தானுங்க. அவன் கையில் பார்த்தா கேக் வேறு வச்சுருந்தான். என்ன கதைன்னு கேட்டா, நிறைய என் நண்பன் கடையாக நின்றுந்தால அந்த நண்பனுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாளே. ஆனால் நிஜமாக சொல்ல போனால் அவனோட பர்த்டேன்னு எனக்கு இன்னைக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தாவது எதனா கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். அப்படியே ரேண்டமாக ரோட்டில் இருந்த ஆட்டோக்காரர்லாம் வந்து கேக் பூசின்னு இருந்தாரு. அப்படியே ஜாலியாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே கேக்கெல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டை நோக்கி கிளம்பிட்டோம். ஆனால் நான் மட்டும் லேட் நைட்டில் நடு ரோட்டில் நின்று இருந்தேன். நடு ரோடுனா நடு ரோடே இல்லை, கொஞ்சம் ஓரமாக தான் நின்று இருந்தேன். ஆட்டோவும் கிடைக்கல, பஸ்ஸும் வரல. அதுக்கப்புறம் பல மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து அதோட என்னால் முடிச்சிங்கன்னா பைக்